பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 142 பேஜ் நன்னெறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை குறித்து பார்க்க போறோம். பாடம் 11. நமது நபியவர்களின் பிள்ளைகளை குறித்த குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் மக்கள் இருந்தனர். காசிம், இப்ராஹிம், அப்துல்லா ஆகியோர் ஆவார். மேலும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஆகிய 4 பெண் மக்கள் பிறந்தனர். நமது நபியவர்களின் ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். பெண் மக்கள் அனைவரும் அதிக வயது வரை வாழ்ந்தனர். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அன்பு மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். இவர்களின் திருமணம் ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடைபெற்றது. இவர்களுக்கு ஹதரத் ஹசன், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 2 மகன்களும் பிறந்தனர். இதுதான் அவங்களுடைய வம்சவழியின் சுருக்கமான குறிப்பு. சரியா? இதெல்லாம் இப்போ மொத்தம் ரசூலுல்லாவுக்கு 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், மொத்தம் 7 மக்கள் இருந்திருக்கிறாங்க. சரியா? அதில் சிறு வயதிலே வஃபாத்தானவங்க யாரு? அதில் இந்த காசிம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான், காசிம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரசூல்லாவுக்கு அபுல் காசிம்னு பேர் வந்துச்சு. ஆனால் ரசூல்லாவுக்கு அபுல் காசிம் கூப்பிட்டா பிடிக்காது. அபுல் காசிம்னு கூப்பிட்டா அவருக்கு முஹம்மதுன்னு என்னை கூப்பிடுங்க. ஒரு நாள் இப்படி தான் கடை தெருவுக்கு போனாங்களாம். இப்போ எல்லாம் அவங்க நீங்கள் அந்த ஹதீஸை வாசிச்சு பாருங்களா. அபுல் காசிமே அப்படின்னு கூப்பிட்டவங்கெல்லாம் சஹாபாக்களாக இருக்க மாட்டாங்க, யூதர்களாக இருப்பாங்க, மாற்று மதத்தார்களாக இருப்பாங்க. ஆமாம், சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால கேட்பார் இல்லையா, யா அபுல் காசிம் அப்படிம்பாரு. அதே போல ஒரு யூதனுடைய சிறுவனை ரசூல்லா உடல்நலம் விசாரிக்க போவாங்க. அந்த உடல்நலம் விசாரிக்கும் போது ஷஹாதத் கலிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன்கிட்ட தாவா பண்ணி செய்யும் பொழுது அந்த சிறுவன் தந்தையை பார்ப்பாங்க. தந்தை சொல்வார் ஒரே வார்த்தை, அபுல் காசிமை நீ பின்பற்றிக்கொள். அபுல் காசிம் என்ன சொல்றாரு, நீ என்ன செஞ்சுக்கோ, பின்பற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடை தெருக்கு போகும்போது அப்படிதான், யா அபுல் காசிம் அப்படின்னு ரசூல்லாவை பார்த்து கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க, இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களை கூப்பிடல, அதை போறாருல அபுல் காசிம், அவரை கூப்பிடுறேன் அப்படிங்கிற யாரையோ காமிச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ரசூல்லா சொல்லுவாங்களா, என்ன நீங்கள் அபுல் காசிம் என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க, முஹம்மதுன்னு சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து இப்ராஹிம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா சூரிய சந்திர கிரகணம். அவங்க இறக்கும் பொழுது 1.5 வயசு சிறுவன் இறக்குறாங்க. மாரியத்துல் கிபித்தியா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணுக்கு பிறந்த கடைசி மனைவி இவங்க தான். அடிமையை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு பிறந்த ஒரு மகன் தான் இப்ராஹிம். மற்ற காசிமும் அப்துல்லாவும் ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா, 4 பெண் பிள்ளைகளும் ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தான் பிறந்திருக்கு. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, அதாவது இப்ராஹிம்ட்டு ரசூல்லா பேர் வச்சுருந்துருக்காங்க. ரசூல்லா சொல்லுவாங்கல்ல, அல்லாவுக்கு பிடிச்சமான பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க ரசூல்லா சொல்லுவாங்க. இப்போ ஏன் இவங்களுக்கு, அதாவது அதுக்கு இந்த மற்ற காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் பேர் வச்சுருந்தாங்க இல்லையா, ஏன் இந்த இப்ராஹிமுக்கு மட்டும் ஏன் அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கல? அப்துல்லான் பேர் ஒரு பிள்ளைக்கு வச்சுட்டாங்க, அப்துல் ரஹ்மான்ட்டு ஏன் பேர் வைக்கல? வச்சுருந்துருக்கலாம்ல. ரசூல்லா வாய்க்கு 300 தடவை அப்படிதான் சொல்லுவாங்க, அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வைங்க, அப்துல்லா அப்படி சொல்லுவாங்க. ஏன் வைக்கல? அப்படி இல்லை, ரசூல்லா ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேற பேரே வைக்கக்கூடாது, ஆயிரும். நம்ம எல்லாரும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்துல் ரஹ்மான், எவ்வளவு ஃபித்னாக்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால இப்ராஹிம் அப்படின்னு வைக்கிறாங்க. தந்தையின் பாசம் ஒன்று, இது சட்டமும் ஒன்று. எல்லா பேருமே என்ன செஞ்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பிள்ளைக்கு அப்துல்லான்னு வச்சுட்டாங்க. அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக வேறு பேரையும் சூட்டி கொள்ளலாம்ங்கிறதுக்கு சட்டம் சொல்றாங்க. சரியா? ஓகே, ஹைர். அடுத்து முதல் பெண், அதாவது பெண் பிள்ளைகளில் ஃபர்ஸ்டாக பிறந்தவங்க ஜைனப் அம்மா தான். அவங்களுக்கு அபுல் ஆஸ் என்கின்ற ஒரு மனிதரை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. யார் இந்த அபுல் ஆஸ்? ஹதிஜா அம்மாவுடைய சகோதரனின் மகள். சரியா? மகன், அதான் மகன், ரைட்டா? சகோதரனின் மகன், சாரி சகோதரியின் மகன். சகோதரி ஹவுலா பின் ஹுவைலிதுன்னு ஒருத்தர் இருந்தாங்களா, யாரு? ஹதிஜா அம்மாவுடைய சகோதரி.
அவங்களுடைய மகன் தான் அபுலாஸ். தங்கச்சி மகன் மாற்றி சொல்லிட்டேனா, சகோதரன் சொல்லிட்டேனா, சகோதரி. ஓகேவா? ஹவுலா பின் குவைலி. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரியா? இந்த அபுலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜைனப் அவங்க மேலே ரொம்ப பாசம். ஏன் ரசூலா தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அப்போல்லாம் இஸ்லாத்துக்கு வரலை, இஸ்லாம் மார்க்கமே இல்லை, நுபுவத்தே இல்லை. இந்த 4 பேருமே பிறக்கும்போது, அதாவது முஸ்லீம்களாலாம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு நுபுவத்தே வந்துச்சு. அபுலாஸை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, வியாபாரத்தில் ரசூல்லாவை போல நேர்மையாக வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க அபுலாஸ். ரொம்ப நல்ல மனிதர். அதனால தன்னுடைய கதிஜாமா தான் சொன்னாங்களே, நம்மளுடைய உறவுக்காரரை என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளுடைய பிள்ளைக்கு திருமணம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அபுலாஸை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருக்காயாவையும் உம்முல் குல்சுமையும் யாருக்கு கொடுத்தாங்க? உதைபா அபு லஹபுடைய மகன்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் ரதின் அவர்களுக்கு உம்மு குல்சுமை திருமணம் படித்திருக்கு. ருக்கையாவை ஃபர்ஸ்ட் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க, அடுத்து உம்மு குல்சுமை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜைனபுக்கு அடுத்து பிறந்தவங்க ருக்கையா. இதில் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா? ஜைனபுக்கு அடுத்து பிறந்தவங்க ருக்கையா, அதுக்கப்புறம் தான் உம்மு குல்சும், அதுக்கப்புறம் தான் ஃபாத்திமா அம்மா. புரியுதா? சரி, இப்படி தான் அவங்களுடைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஃபாத்திமா அம்மாவுடைய கணவர் தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இவங்களுடைய மருமகன்கள், இவங்களுடைய மகள்கள் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கள் எல்லாம் பார்த்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை அடிக்கடி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று, நபியின் நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க சொல்லணும். அவங்கள வந்து அதிகமாக நேசத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். 2வது, அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களின் நேசம், சரியா? 3வது, குர்ஆனின் நேசம். இந்த 3 முஹப்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ், சரியா? அடிக்கடி ஹசன் ஹுசைனை பற்றி சொல்லுங்கள், ஃபாத்திமாமாவை பற்றி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியாகி, சுப்ஹானல்லாஹ். மதீனாவுக்கு போகும்போது, ஹெஜ்ரத்து போகும்பொழுது அவங்க வந்து அவங்களா போகலை, வயிற்றில் ஒரு குழந்தையோடு என்ன செஞ்சாங்க, ஹெஜ்ரத் போனாங்க. அவங்க சொல்லலா துன்பங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அபுலாஸ் வந்து கைதியாக பிடிக்கப்பட்டு ஜைனப் அம்மாவுடைய கழுத்து மாலை ரசூல்லாட்ட போய் வரலாறு ஞாபகம் இருக்கா? அந்த கழுத்து மாலையை பார்த்து ரசூல்லா அழுது அபுலாஸை வந்து பகரமாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, விட்டுருங்கன்ட்டு எல்லாட்டையுமே பொது கருத்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர்களாக அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ். அதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த 3 நேசத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆனின் நேசம், அஹ்லுல் பைத் நபிமார்களின் குடும்பத்தார்களில் பிள்ளைகள் வந்துருவாங்க, பேரன்கள் வந்துருவாங்க, மருமகன்ல அலி வந்துருவார், சரியா? இன்ஷா அல்லாஹ். இவங்க தான் அஹ்லுல் பைத். ஆமாம், ரசூல்லா அங்கீகரித்தது இது. மற்ற மனைவிமார்கள் மகுல் வைத்துகள் தான். மஹாத்துல் முஃமினீன் அவங்களுக்கு தனி சிறப்பு, முக்மீன்களின் தாய், சுப்ஹானல்லாஹ். ஆமாம், உம்மத்தார்களின் தாய் அவங்க தான், சுப்ஹானல்லாஹ். அவர் வந்து என்னுடைய குடும்பம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. சரி, ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதனுடைய சுருக்கம் நமக்கு புரிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள்